ஹாய். இந்த வாழ்ந்தாலும் ஏசும், தாழ்ந்தாலும் ஏசும் ஒரு வரி ஒண்ணு இருக்கும் தெரியுமா? அது ரொம்ப உண்மையான விஷயம். என்ன அப்டின்னா, நம்ம நல்லா முன்னுக்கு வந்தாலும் சரி, இல்ல முன்னுக்கு வராம போயிட்டோம்னாலும் சரி, நம்மள பேசுறவங்க பேசிக்கிட்டே தான் இருப்பாங்க. நம்ம ஒரு ரீச்ச வந்து தொடர முடியும் தான். அந்த ரீச்ச தொட்டுட்டோம்னு வைங்களேன், "எனக்கு அன்னைக்கே தெரியும் நீ இப்டி வருவேன்னு" அப்டின்னு சொல்லிட்டு, "ஒட்ல ஒல வச்சு காந்தால களி கிண்டுவோம்" அப்டின்னு சொல்லி வந்து டபக்குன்னு ஒட்டிக்கிறவங்க தான் அதிகமான பேரு. இது எதுக்கு சொல்றேன் அப்டின்னா, உங்களுக்கு ஒரு விஷயம் லைஃப்ல புதுசா ஸ்டார்ட் பண்ணணும்னு தோணுதுன்னு வைங்களேன், அத அந்த செகண்ட்லயே ஸ்டார்ட் பண்ணுங்க. எனக்கு வயசாயிடுச்சு. உதாரணத்துக்கு இப்போ ஒரு 30 வயசுல இருக்கிறவங்க செத்து போயிட்டாங்கன்னு வைங்களேன், "ஐயோ! அல்பாயுஸ்ல போயிட்டான்" அப்படின்னு சொல்லுவாங்க. அதே 30 வயசுல போய் கல்யாணம் பண்ணிட்டு வந்தா, "இவ்வளோ வயசுக்கு பிறகா போய் கல்யாணம் பண்ணுவ?" ஆக மொத்தம் ஏதாவது ஒண்ணு சொல்லிக்கிட்டே தான் இருப்பாங்க. ஸோ இந்த பெர்ஃபெக்ட்டான டைம் வரட்டும். இந்த ஏஜ்லயே இத பண்ணி முடிக்கணும். இந்த 8 8 மனுஷ வாழ்வ பிரிச்சுக்கோன்னு பாட்டுல வர மாரி வந்து பெர்ஃபெக்ட்டான லைஃப் அப்படிலாம் யாருக்குமே அமையாதுங்க. அவங்க அவங்களுக்கு டிஃப்ரெண்ட்டா மாறி மாறி அமைய தான் செய்யும். ஸோ எப்பயுமே ஒரு விஷயம் ஸ்டார்ட் பண்ண போறீங்கன்னா, பெர்ஃபெக்ட்டான டைம்க்கு வெயிட் பண்ணாதீங்க. இப்ப நான் வந்து மியூசிஷியனா இருக்கேன். நான் வந்து மியூசிக் டீச்சரா இருக்கேன். ஆன்லைன் கிளாஸ்ல மியூசிக் கிளாஸ்லாம் எடுக்கிறேன். இப்ப ரீசென்ட்டா கூட என்ட்ட கிளாஸ் ஜாயின் பண்ணவங்க ஒருத்தவங்க நல்லா தான் பாடுறாங்க. ரொம்ப டேலண்டடா தான் இருக்காங்க. பட் அவங்க தயங்குனாங்க. என்ன அப்டின்னா, "இவ்ளோ ஏஜுக்கு பிறகுலாம் வந்து மியூசிக் கிளாஸ்லாம் லேர்ன் பண்ணலாமா?" அப்படின்னு. ஸோ இந்த மாரி நெறைய பேர் வந்து பேசுற பேச்சுகள் டிஸ்அட்வான்டேஜா பேசுறதுனால தான், ஒரு விஷயத்த ஸ்டார்ட் பண்றதுக்கு எல்லாருமே தயங்குறாங்க. ஸோ யாருக்கும் எந்த வயசுலயும் இதத்தான் பண்ணணும்னு எந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸும் கிடையாது. உங்களுக்கு பிடிச்சதா, பெர்ஃபெக்ட்டான டைம்லாம் வெயிட் பண்ணாம ஸ்டார்ட் பண்ணுங்க. ஹேவ் அ ஹேப்பி டே.